இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் மத்தேயு 21வது அதிகாரம் 22வது வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கு அப்படின்னு ஒரு சிறந்த திட்டத்தை தீட்டியிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் ஏதோ பிழைத்திருந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் செயல்படுறீங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் எல்லாவற்றையும் எல்லா கஷ்டங்களையும் சகித்து கொள்ளணும், உங்களுடைய தேவைகள் ஓரளவிற்கு சந்திக்கப்பட்டால் போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் தேவன் திட்டமிடலை. போதும் என்பதற்கு அதிகமாக உங்கள் தேவைகள் சந்திக்கப்படணும். இதுதான் அவருடைய திட்டம். அவர் தாராளத்தின் தேவன், ஏராளத்தின் தேவன். வேத வசனங்கள் முழுவதிலும் நாம் இதை பார்க்க முடியும். என் பாத்திரம் நிரம்பி வழுகின்றது என்று தாவீது சொல்லுகிறான். அவனுக்கு தேவைப்பட்டதை காட்டிலும் ஏராளம் தாராளமாய் அவனிடம் இருந்தது. ஆமாம், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காய் நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் அங்கேயே தங்கிவிடக்கூடாது. உங்களை சுற்றி வாழுகிற மற்றவர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழும்படி தேவன் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. தேவன் உங்களுக்குன்னு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற நிரம்பி வழிகிற போதும் என்பதற்கும் அதிகமான ஏராளம் தாராளமான ஆசீர்வாதங்களை பெற்று வாழ விரும்புகிறீங்களா? நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், வெற்றி அடையும் அப்படின்னு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. கிறிஸ்துவோடு கூட நீங்கள் ஆளுகை செய்கிறீங்க என்று தேவன் சொல்லியிருக்கிறாரு. எனவே ஏதோ வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற மனநிலையில் ஜெபிக்காதீங்க. பெரிதாக கேட்பதற்கும் தயங்காதீங்க. தேவன் உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை கேளுங்க. புதிய உயரங்களை அடையணும் அப்படின்னு ஜெபிங்க. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களை விரட்டி வந்து உங்களை முந்தி கொண்டு செல்வதாக உங்களுடைய நோக்கத்தை நோக்கி உங்களை உந்தி வழி நடத்தும்படி ஜெபியுங்கள். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க. ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. நீங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு அப்பா நீங்கள் நன்மை செய்பவராக இருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அமேன். என்னென்ன வேண்டுதல்கள் அவங்க இருதயத்தில் இருக்குதோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஏசப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் இப்பொழுதே செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. உடைய நாமத்தை அப்பா நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம் அப்பா. அமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த இடத்தில் அப்பா நாங்கள் ஜெபிச்சு கொண்டிருக்கும் போதே உடைய மகிமை எங்கள் ஒவ்வொருத்தர் மேலும் இறங்குகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆவியானவர் எங்கள் மேல் அசைவாடுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. அமேன் அப்பா. எங்கள் மேல் அசைவாடுங்கப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது நிரப்புகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இந்த நேரத்திலேயே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது அப்பா உம்முடைய பிரசன்னத்தை அவங்க உணரணும் ஏசப்பா. அமேன். அவங்க இருதயம் அப்பா யாரும் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம் இப்பொழுது நிரம்பணும். இப்பொழுதே அப்பா அவங்க இருதயம் முழுவதும் ஏசப்பா அந்த சமாதானத்தால் நிரப்பப்படும் போது அதுக்குள்ள ஒரு விசுவாசம் துவக்கப்படும் ஏசப்பா. நீங்கள் அவங்களுக்காக அவங்க பக்கம் இருக்கீங்கிற உணர்வு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது உருவாகணும்ப்பா. அமேன். எந்த ஒரு பிரச்சனையையும் அவங்க தனியாக ஃபேஸ் பண்ணலை. அவங்க கூட நீங்கள் இருக்கீங்க. அதனால் அந்த பிரச்சனை அவங்கள ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற எண்ணம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது இருதயத்தில் அப்பா எழுதப்படணும்ப்பா. அமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற நன்மையான திட்டத்துக்கு நேராக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நகர்த்துங்க. சங்கீதக்காரன் சொல்கிறான், அவனுக்கு எதிராக 10,000 பேர் படையெடுத்து சுற்றிலும் வந்தால் கூட பயப்பட மாட்டானா. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று நீங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்க. கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது அவர் உடனடியாக உங்களுக்கு பதில் செய்பவராக இருக்கிறாரு. உங்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலையும்
அதிகமான சந்தோஷத்தை தேவன் உங்கள் இருதயத்தில் தரப்போகிறாரு. சமாதானத்தோடு படுத்து நீங்கள் நித்திரை செய்ய போகிறீங்க. கர்த்தர் ஒருவரே உங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறவராக இருக்கிறாரு. நீங்கள் இப்போது ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் இருக்கீங்க. உங்களை சுற்றி பகைஞர்கள் நிற்கிறாங்க. அக்கிரமக்காரர்கள் எல்லாரும் உங்களை நெருக்கிறாங்க. உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாமல் ராத்திரி முழுவதும் நீங்கள் அழுது உங்களுடைய படுக்கை முழுவதும் ஈரமாக்குறீங்க. இப்போ நீங்கள் இருக்கிற அதே சூழ்நிலையில் சங்கீதக்காரன் இருக்கும்போது இதையெல்லாம் புலம்பி முடிச்சதுக்கப்புறம் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார், என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள், அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள். ஆமேன். இன்றைக்கு உங்களுடைய பகைவர்கள் எல்லாரும் கலங்கி போக போகிறாங்க, வெட்கப்பட போகிறாங்க. தேவன் உங்களை உயர்த்துவதை பார்த்து உங்களை சுற்றி நிற்கிற அக்கிரமக்காரர்கள் வெட்கி தலை குனிய போகிறாங்க. அவங்க எல்லாரும் எதனால் வெட்கப்பட்டு ஓடி போக போகிறாங்கன்னா, தேவன் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டார் அப்படிங்கிறதுனால. உங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை அவர் கேட்டுட்டார். இனி அவர் உங்களுக்காக வேலை பார்க்க போகிறாரு. அவர் உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாவற்றையும் சந்திக்க போகிறாரு. உங்களுடைய பகைஞர் ஒரு மனுஷனாக இருக்கலாம், குடும்பத்தில் உள்ள ஒரு நபராக இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய மேலதிகாரியாக இருக்கலாம், இல்லை உங்களை சுற்றி மூழ்கடிக்க பார்க்குற ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்திருக்கிற ஏதாவது ஒரு நோயாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், குடும்பத்துக்குள்ளே உள்ள பிரச்சனையாக இருக்கலாம். எந்த மாதிரியான எதிரினாலும் இன்றைக்கு அந்த எதிரிக்கு எதிராக தேவன் போரிட போகிறாரு. அவர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த எதிரி ஒன்றுமே இல்லாமல் தோத்து வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு உங்களை விட்டு ஓடி போக போகிறான். உங்களுக்கு எதிராக வர்றவங்க ஒரு வழியில் வருவாங்க, 7 வழியில் சிதறி ஓட போகிறாங்க. ஏன்னா உங்கள் கூட இருக்கிறவர் அப்படிப்பட்டவர். அப்பேற்பட்ட தேவன், அவ்வளவு பெரிய தேவன், சர்வ வல்லவர், சகலத்தையும் படைத்தவர், சர்வமும் அவருக்கு கீழ்ப்படியும். இப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு தைரியத்தோடு இருக்கணும். ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் உடைஞ்சி போய் புலம்பி அழுதுட்டுருக்கிற நம்மளுடைய மனநிலைமை இன்றைக்கு மாறணும். தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படிங்கிறத நம்முடைய இருதயத்தில் உறுதியாய் நம்ப வைக்கணும். அவருடைய செய்கைகளுடைய மகத்துவத்தை திரும்ப திரும்ப சொல்லி நம்முடைய இருதயத்தை நம்ப வைக்கணும். அவருடைய மகிமையை, அவர் நமக்காக செய்த காரியங்களை ஒன்றொன்றாய் நினைத்து நினைத்து நம்முடைய இருதயத்தில் தேவன் மேலே இருக்கக்கூடிய விசுவாசத்தின் அளவை நம்ம கூட்டணும். நம்முடைய இருதயத்தை இன்னும் விசாலமாக்கணும். தேவன் நமக்கு உதவி செய்கிற வகையில் நம்முடைய விசுவாசம் துவக்கப்படுகிறமைக்காய் தேவனுக்கு இன்றைக்கு நன்றி சொல்லுவோம். அவர் உங்களை தெரிந்தெடுத்து இந்த வார்த்தைகளை இன்றைக்கு கேட்க வைத்திருக்கிறாரு. உங்களுக்காக அவர் வைத்திருக்கிற நல்ல திட்டங்களை நீங்கள் முதல்ல விசுவாசிங்க. ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழாதபடிக்கு தேவன் உங்களை சுகமாய் தங்க பண்ணியிருக்கிறாருங்கிறத முதல்ல நம்புங்க. அவர் உங்களை நேசிக்கிறாருங்கிறத உங்கள் இருதயத்தில் ஆணித்தரமாக நம்ப வைங்க. அவருடைய கரங்கள், உதவி செய்யும் மகத்துவம் உள்ள கரங்கள் உங்களோடு இருக்குது. அவர் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறாரு. உங்களை எப்படியாகிலும் உயர்த்தி உங்களுடைய பகைவர்களை, உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகளை, உங்களுக்கு எதிராக சதி திட்டம் போடுகிற சத்துருக்களை அவர் எதிர்த்து போரிடுகிறாரு, யுத்தம் செய்கிறாரு. அத்தனை பேரும் வெட்கப்பட்டு தலை குனிந்து உங்களை விட்டு சிதறி ஓட போகிறாங்க. தேவன் உங்களுக்காக அனுப்பியிருக்கிற வார்த்தை இதுதான். ஆமேன் அப்படின்னு சொல்லி இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கு சுதந்திரித்து கொள்ளுங்க. ஆமேன். நன்றியப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நீங்கள் கொடுத்த வார்த்தைகளை சுதந்திரித்து கொள்ளுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமேன். நன்றியப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குற ஏசப்பா.
ஏசப்பா. இருதயத்தில் கலக்கத்தோடு சஞ்சலத்தோடு இப்பொழுது இந்த ஜெபத்தை செஞ்சிட்ருக்குறாங்கப்பா. அவங்க இருதயத்தில் ஒரு தெளிவு வரணும் ஏசப்பா. ஆமேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்கப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. இந்த இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திர, செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.